வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திரும்ப பெறப்பட்ட 2 புள்ளிகள், வெளியான குட் நியூஸ், பிசிசிஐ அதிரடி அறிவிப்பு, விதிமீறலில் ஈடுபட்ட ஆர்சிபி. அதாவது ஆர்சிபி அணியானது 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் அந்த அணியின் ரசிகர்கள் எல்லை மீறிய செயல்களில் ஈடுபட்டு வராங்க. சமூக வலைதளங்களில் மட்டுமின்றி போட்டி நடந்த மைதானத்திற்கு வெளியிலும் ஆர்சிபி ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் எல்லை மீறி சென்றதும், குறிப்பாக தோனியை குறிவைத்து அந்த அணியின் ரசிகர்கள் தகாத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக சிஎஸ்கே ரசிகர்கள் புகார் தெரிவித்து வராங்க. சிஎஸ்கே vs ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆர்சிபி அணி சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த போட்டியில் தோல்வி கிடைந்தாலும் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து இருக்காங்க. மேலும் அதுவே தல தோனியின் கடைசி ஐபிஎல் போட்டி என்று கூறப்பட்ட நிலையில் அந்த போட்டியின் முடிவில் தோனி ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காமல் அவமானப்படுத்தினார் என அந்த அணி ரசிகர்களும் குற்றஞ்சாட்டி வராங்க. ஆனால் தோனி 3 நிமிடங்கள் வரை ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்க காத்திருந்தும் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருந்ததால் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் தல தோனி அவர்கள் போங்கடா நீங்க என்னமும் பண்ணுங்கன்னு ஓய்வறைக்கு சென்றதும் வீடியோ ஆதாரத்துடன் வெளியானது. அதன் பின்னர் தோனி கூடுதலாக சில நிமிடங்கள் நின்றால் என்ன, அவர் வேண்டுமென்றே தான் இப்படி செய்தார் என அதையும் ஆர்சிபி ரசிகர்கள் குற்றமாக கூறி வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சமூக வலைதளங்களில் தோனி குறித்து கேலி கிண்டல்கள் செய்வதும் என அவதூறு கருத்துக்களை ஆர்சிபி குட்டி குஞ்சான்கள் பரப்பி வராங்க. சிஎஸ்கே ரசிகர்களையும் மனிதத்தன்மையற்ற முறையில் கிண்டல் செய்திருக்காங்க. இந்த போட்டி முடிந்தவுடன் சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே இருந்த ஒரு சிஎஸ்கே ரசிகர்களை நூற்றுக்கணக்கான ஆர்சிபி குட்டி குஞ்சான்ஸ்கள் சூழ்ந்து கொண்டு அவரை கிண்டலும் கேலியும் செஞ்சிருக்காங்க. அவர் முகத்துக்கு நேரா வந்து ஆர்சிபி குட்டி குஞ்சான்கள் கோஷங்களையும் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை தூக்கி குலுக்கி இருக்காங்க. இது போன்ற மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதை பலரும் கண்டித்து வராங்க. இதை கண்ட பொதுவான கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியதுக்கு இந்த ஆட்டம் போடுறீங்கன்னா, ஒருவேளை பிளே ஆஃப் சுற்றில் தோல்வியடைந்து விட்டால் அப்போது என்ன செய்வீர்கள் என்று கேள்விகளையும் எழுப்பி வராங்க. இந்த நிலையில் தான் என்னதான் இந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்றிருந்தாலும் இதில் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று வெடித்து உள்ளது. அது என்னன்னு பார்த்தோம்னா, கடைசி ஓவரில் தல தோனி அவுட் ஆனதும் ஒரு நோபால் என்று தகவலும் தற்போது கிடைத்து இருக்கு. இது சம்பந்தமாக நார்த் இந்தியன் ஊடகங்களின் மிகப்பெரிய பிரளயமே வெடித்து இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்சிபி அணி தனது ஹோம் அட்வான்டேஜை வைத்து சில தவறுகளை இந்த போட்டியில் செய்திருந்ததாகவும், இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய மிகவும் கடினமான பிச்சாகத்தான் இருந்தது. அதிலும் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி என்னதான் 218 ரன்களை அடித்திருந்தாலும் முதல் இன்னிங்ஸின் போது குறுக்கே மழை வந்ததால் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு பிச் கடினமாக மாறியிருந்தது. அதே போல யாஸ்தையால் வீசிய கடைசி ஓவரில் 2வது பந்து நோபால் என்றும் தற்போது தெரிய வந்து இருக்கு. முதல் பந்தில் தோனி சிக்ஸர் அடித்ததும் 2வது பந்தை வீசும்போது யாஸ்தையால் கிரீஸுக்கு வெளியே 1 இன்ச் கால் வெளியே வந்து இருந்தது. இது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கு. ஆனால் இதனை நடுவர்கள் யாரும் கண்டுக்கடல. ஆர்சிபி அணி தனது ஹோம் அட்வான்டேஜை பயன்படுத்தி அந்த நோபால் யாருக்கும் தெரியாத அளவுக்கு மாற்றி இருக்காங்க. அந்த விக்கெட் மட்டும் விழுந்து இருக்காமல் இருந்தால் சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த போட்டியில் வின் பண்ணியிருப்பாங்க. அப்படி லாஸ் பண்ணி இருந்தாலும் பிளே ஆஃபுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் போயிருக்காங்க. இதுதான் தற்போது சிஎஸ்கே அணி மேனேஜ்மெண்ட் ஆனது பிசிசிஐயிடம் தற்போது புகாராக கொடுத்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் ஜெய்சா தலைமையில் பிசிசிஐ ஒரு அவசர ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க. இதில் ஆர்சிபி செய்த தவறுகள் தற்போது அப்பட்டமாக தெரிய வந்து இருக்கு. இதனால் தற்போது ஆர்சிபிக்கு கொடுக்கப்பட்ட 2 புள்ளிகள் தற்போது திரும்ப பெறப்பட்டு ரீமேட்ச் நடத்த பிசிசிஐ திட்டமிட்டு இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.